தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீ வெற்றி பெற்று விட்டால் யாருக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் நீ தோல்வி அடைந்து விட்டால் உன் விளக்கத்தை கேட்க யாரும் தயாராக இல்லை. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 26ஆம் தேதி திங்கட்கிழமை 9/2/2026 விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்று பைரவர் வழிபாடு சிறந்தது. யோகம் விருத்தி, கரணம் பாலவம். இன்று சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு, குறிப்பாக ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று 6:30 மணி முதல் 7:30 மணி வரை காலையில் நல்ல நேரங்கள், மாலை நல்ல நேரமாக 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்று ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று அமிர்தாதி யோகம் மரண யோகமாக இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை பார்த்து எடுக்க வேண்டும். இன்று வார சூளை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேச ராசிக்கு இன்று அற்புதமான நாள், இனிமையான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்று 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். கூட சூரிய பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு 7இல் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் நல்ல பலன்கள், அருமையான பலன்கள் இருக்கின்றன. குறிப்பாக தொலைதூர பயணங்கள் அருமையாக இருக்கின்றன. கல்வி மற்றும் முக்கியமான விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டியது. இன்று பொருளாதார ரீதியாக ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டியது. கணக்கு விளக்குகள் பார்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு அற்புதமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு இன்று இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக திருமணத்துக்கு தடை இருந்தவர்கள் தக்க பரிகாரம் செய்தால் வெற்றி வகைகள் சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. புத்திரம் சம்பந்தப்பட்ட, குழந்தை சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதாக இருந்தால் இன்று வழிபாட்டு முறையினாலும் மற்றும் மருத்துவ முறையினாலும் இன்று அமோக சிறப்படையக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில் சில மந்தங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலையில் கவனமாக செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்று கடன் சம்பந்தப்பட்டதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி இருக்கிறது. சுபமாக இருக்கிற காலகட்டங்கள். இந்த ராசி எண்களாக உங்களுக்கு மஞ்சள் மற்றும் 3ஆம் நம்பர்கள் இன்று மிகுந்த யோகத்தை தருகின்றன. இன்று உங்களுக்கு கடவுள் வழிபாடாக பஞ்சமுக விநாயகர் வழிபாடு மிகுந்த சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. ரிஷபராசி அன்பர்கள் லட்சுமி கடாட்சங்கள், இன்று குபேர யோகங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விருத்தி. இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகள், குறிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிற காலகட்டம். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் செய்கின்ற காலகட்டம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது முக்கிய அனுகிரகமாக இருக்கின்றன. வேலையில் முன்னேற்றம் ஒன்று, வேலைக்கு செல்பவர்கள் அனுகூலமாக இருக்கின்றன. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது செய்கின்றவர்கள் 10ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் மற்றும் ராகு பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்டதை சுபமாகும். பிஸ்னஸில் சின்ன சின்ன கவனிப்பு தேவைப்படுகின்ற காலகட்டம். இன்று அரசு சம்பந்தப்பட்டதில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக சூரியன் செவ்வாய் 9ஆம் பாதகஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டத்தில் தந்தை வழியில் கவனம் என காரகோபவனாசியாக செயல்படுகிற காலகட்டம். இன்று அரசு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9-10 தர்ம கர்மாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் லாபகரமாக இருக்கின்றன. உயர் பதவிகள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். இன்று குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான நாள், வெளிச்சம் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றன. யோக பலன்கள் உண்டு. உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக 8 மற்றும் ஸ்கை ப்ளூ மற்றும் நீல நிறங்கள் அதிக யோகத்தை தருகின்றன. இப்பொழுது உங்கள் வழிபாட்டுக்கு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகுந்த யோகத்தை தருகின்ற அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு அற்புதமான நாள், சுபம் காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற காலகட்டம். 5க்குரிய 9இல் உங்கள் ராசி அதிபதியோடு இருக்கிறார். புது விஷயத்தில் யோக பலன் இருக்கின்றன. குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்டது, சுற்றுலா சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது அற்புதமான காலகட்டங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் பார்க்கும் காலகட்டத்தில் ஏற்கனவே பார்த்த திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் மீண்டு வர வாய்ப்புண்டு. 2வது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்க அற்புதமான நாளாக இருக்கின்றன. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக 6-8 இருக்கும்போது வேலை சம்பந்தப்பட்டதில் 1-2 முறை செய்து ஒப்பந்தங்கள் கையில் தர வேண்டிய காலகட்டம். இப்பொழுது வீடு பராமரிப்பு செலவு, வீடு விற்கிறது, வீடு கொடுக்கல் வாங்கல்கள் அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்டதில் சின்ன முதலீடுகள் யோக பலனை தருகின்றன. மாணவர்கள் கல்வியில் மற்றும் ஹாஸ்டல் இது போன்ற வசதிகள் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உடல் நோய் சம்பந்தப்பட்டதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய உங்களுக்கு ராசி எண்களாக 8ஆம் எண் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இப்பொழுது உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இறை வழிபாடாக விஷ்ணு துர்க்கை வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கடகராசி அன்பர்களே, கடகம்
பொதுவாக கடமையும் கட்டுப்பாடும் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டதோ உடல்நிலை சம்பந்தப்பட்ட அதிக சிந்தனைகள் வருகின்றன. தொழிலில் வீட்டில் வைத்தே செய்யலாமா, இல்லை குடும்ப உறுப்பினர்களை யாராவது சேர்த்துக்கொள்ளலாமா என்று எண்ணங்கள் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது. கூட்டுத் தொழிலில் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. கோபத்தை குறைத்தால் இன்று இன்னும் சிறப்பாக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 8இல் பயணிக்கும் காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டது, செக்லிப் சம்பந்தப்பட்டது கையெழுத்திடுவது 1க்கு 2 முறை கவனமாக இருக்க வேண்டும். இன்று வீட்டு பத்திரம் சம்பந்தப்பட்டது, திருத்த பத்திரங்கள் இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதால் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது கீழே விழுகிறது, உடைகிறது, இது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் குறிப்பாக வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். இன்று மகிழ்ச்சியான பொங்குகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இப்போ யோக எண்ணாக மஞ்சள் மற்றும் 3ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வழிபாட்டு முறையில் சுவாமிமலை மற்றும் தங்கத்தேர் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வந்தால் மிகுந்த யோக பலனாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உத்தியோக பலம் பெறுகின்ற வாய்ப்பாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் வேலை மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற காலகட்டங்கள். உயர் பதவியை நோக்கி பயணிக்க வேண்டியது அரசாங்க அனுகூலங்கள் அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற காலகட்டத்தால் தகவல் சம்பந்தப்பட்டதில் புது தகவல்கள் அனுகூலமாக இருக்கும். இன்று புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை சம்பந்தப்பட்டது, புத்திர சம்பந்தப்பட்டது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது. குறிப்பாக தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருந்தால் இது சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7இல் சுக்கிரன் மற்றும் புதன், ராகு பகவான்கள் வலிமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டும். வருகின்ற வரனின் குணநலங்கள் 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டும். தன் குடும்ப நிலைகள் கட்டுப்பாடாக இருக்கிறார்களா, இல்லை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டும். இன்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி வலுவான காலகட்டத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது வளர்ச்சி உண்டு. இப்பொழுது கவனமாக உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்தால் வளர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு 9 மற்றும் மெரூன் மற்றும் சிவப்பு நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு வழிபாட்டு முறையில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற மாசாணி அம்மன் வழிபாடு அல்லது குழந்தை போன்ற குழந்தை கிருஷ்ணர், அதாவது பாலகிருஷ்ணர் அல்லது குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு இன்று சிறப்பை சேர்க்கக்கூடிய காலகட்டம். கன்னிராசி அன்பர்களே, கடமையே கட்டுப்பாடாக இருக்கிற ராசி இந்த கன்னிராசி. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வாக்குப்பளிதங்கள் ஏற்படுகிற காலகட்டம். குறிப்பாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. வளர்ச்சிகரமான காலகட்டமாக உண்டு. இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 6, 7க்குரிய சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது பிரிவினை இப்போது சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருந்து உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கடனை அடைக்க வழிபடைக்கின்ற காலகட்டம். குறிப்பாக வீடு, இடம், சொத்து வாங்க வேண்டியவர்கள் கடன் அடைக்க, கடன் வாங்க சிறப்பாக இருக்கின்ற காலகட்டம். இன்று உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்டது யோக பலனாக இருக்கின்றன. தகவல் வழியில் மிகுந்த ஆதாயம் சூழ்நிலை கொண்டு தாயின் உடல்நிலை, தந்தையின் உடல்நிலை சீராகும் காலகட்டம். இன்று குறிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு புது விஷயங்கள் அனுகூலமாக இருக்கணும். பிஸ்னஸில் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த மாறுதல்கள் உங்களுக்கு வருங்காலத்தில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், ராகு இந்த கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் உணவு செரிமானங்கள், ஸ்கின் சம்பந்தப்பட்டதில் கவனம், கை விரலில் அடிபடாமல் சேதாரமாக ஆகாமல் இருப்பது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு ராசி எண்களாக 6 மற்றும் பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு இப்போ வளர்ச்சியை கொடுக்க உங்களுக்கு வராகி அம்மன், சப்த கன்னிகள் வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கும் அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான யோக பலன் கிடைக்கின்ற காலகட்டம். உங்கள் ராசியில் குறிப்பாக சந்திர பகவான் 10க்குரியர் பயணிக்கும் காலகட்டத்தில் யோக பலன் இருக்கின்றன. குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மனப்பதட்டம் இருக்கும் கவனம். மற்ற நட்சத்திரக்காரர்கள் யோக பலனை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகரமான எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. திடீர் பண வரவு ஏற்படுகிற காலகட்டங்கள். உங்களுக்கு மாணவர்களாக இருப்பவர்கள் கல்வியில் மேன்மை ஏற்படுகிற காலகட்டம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினர்கள் அதிக இடங்கள் விற்கிறது வாங்கிறது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கின்றன. மன நிம்மதி. குறிப்பாக பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர்கள் இன்று வளர்ச்சிகரமாக குலதெய்வ அனுகிரகம் கிட்டும் காலகட்டம் உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்கள் இன்று கண்டுபிடிக்க வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது உடல் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகிற காலகட்டம். கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் சின்ன மந்தங்கள் ஏற்படுகிற காலகட்டத்தால்
ஒன்றுக்கு 2 முறை முயற்சி செய்தால் வெற்றிகரமாக வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வெகுவாக போய்கொண்டிருக்கின்றன. திருமணம் உள்ளூர் வீட்டு அருகில் இல்லது 40 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிற வரன்கள் வர வாய்ப்பு உண்டு. இன்று வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக காதல் திருமணம், விருப்ப திருமணத்துக்கு யோக பலன்கள். உங்கள் ராசி எண்களாக இப்பொழுது 5 மற்றும் பச்சை நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு வழிபாட்டுக்காக சப்த கன்னி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக காவல் தெய்வங்கள், உங்கள் குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வ வழிபாடே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற அருமையான காலகட்டம். விருச்சிக ராசி அன்பர்களே, யோக பலன்கள், சிறப்பான பலன்கள். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றும் காலகட்டத்தில் அனைத்திலும் வெற்றி காணும் வாய்ப்பு. தன வீரிய ஸ்தானத்தில் மிகுந்த வளர்ச்சி அடைகிற காலகட்டம், யோக பலன் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபலம் இருக்கின்ற காலகட்டத்தில் வக்ர குரு, இது கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணங்கள் அற்புதமாக வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறது. குடும்ப வலிமை ஒற்றுமை மேலோங்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் பயணிக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் 9 இருப்ப காலகட்டத்தில் தந்தை வழி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மாறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது 4ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், ராகு, வீட்டில் டிவி, ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், குறிப்பாக இன்டீரியர் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இது வளர்ச்சியான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, அரசு ஒப்பந்தங்கள் இன்று வெகுவாக விருத்தி அடையக்கூடிய காலகட்டம். உங்கள் தொழிலில் இன்று விளம்பரங்கள் கொடுக்க, கடன் வாங்க, இது போன்ற அற்புதமாக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசி எண்ணாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு வழிபாட்டு முறையாக மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் இன்று வழிபாடுகள் மிகுந்த சிறப்பு சேர்க்கின்றன. மீனாட்சி அல்லது காமாட்சி வழிபாடு மிகுந்த யோக பலனை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தங்கமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், 8க்குரியவர் இருப்பதால் லாட்ரி யோகம் போன்ற அமைப்புகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். புது வாய்ப்புகள் பிறக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே இன்று வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள் இருக்கிற காலகட்டத்தில் வாக்கில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இன்று செல்வ செழிப்பு ஏற்படுகிற காலகட்டங்கள். நகை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். புதிதாக தொழில் செய்பவர்கள் மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக விளம்பரங்கள் கொடுத்து மேன்மை பெறுகின்ற காலகட்டம். சிசிடி சம்பந்தப்பட்டது, ஃபோன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதில் கவனம். குறிப்பாக நிறைய பேர் ஃபோன்கள் மாற்ற காலங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக உண்டு. இப்பொழுது வீடு சம்பந்தப்பட்டதில் கவனம். குறிப்பாக ஆல்ரெடி கட்டிய செகண்ட் ஹேண்டு சம்பந்தப்பட்ட வீடுகள் யோகம். புதிதாக கட்டுவது கவனமாக இருக்க வேண்டும். லக்ன ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்த்த பின்னே தொடங்க வேண்டிய காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்டது அற்புதமான காலகட்டங்கள். உங்களுக்கு வரன்கள் வருகிற காலகட்டங்கள், சுப தகவல்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். வேண்டாம் என்று சொல்ல வரன் கூட திருப்பி வருகிற காலகட்டம் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு வேலைகள், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ இது போன்ற ஏற்பட வாய்ப்புன்று அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு ராசி எண்களாக 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு வழிபாட்டுக்காக சுவாமிமலை வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான நாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, இன்று மகத்துவமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தில் சொத்து சம்பந்தப்பட்டது, அரசாங்க அலுவலகங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. லாபங்கள் கணிசமாக இருக்கும் காலகட்டங்கள். குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட சினிமா துறையினருக்கு மிகுந்த யோக பலனை கிடைக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் வளர்ச்சியாக இருக்கிற காலகட்டம். குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டதை அடைக்க வழிபிறக்கும். கடனை வாங்கியவர்கள் கடனை அடைக்க வழிபிறந்து விட்டன. குறிப்பாக தகவல் சம்பந்தப்பட்டது மிகுந்த யோகபலன் இருக்கின்றன. இன்று குறிப்பாக திரை சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகுந்த யோகம். சினிமாவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகரமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன. இன்று ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவானான கூட்டு, அதில் வளர்ச்சி ஒன்று. அதில் சில பயணங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற குருவின் பார்வை இருப்பதால் விரயம் செய்யும் பொழுது இல்லை செலவு செய்யும் பொழுது கவனமாக இருக்கட்டும். அது சுப விரயமாக இருந்தால் மிகுந்த வளர்ச்சி. இன்றைக்கு உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது 9 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு மகாலட்சுமி அம்சமும் உங்களுக்கு குறிப்பாக பிங்க் நிறமும் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று சப்தக்கன்னி, மகாலட்சுமி, பாலபிஷேகங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கும் காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு பெறுகின்ற அற்புத நாள். உங்கள் ராசியில் புத பகவான் இருந்து மிகுந்த சிந்தனை சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டதில் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற காலகட்டங்கள். பஞ்சமஸ்தானாதிபதியாக இருப்பதால் குழந்தை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தக்க காலகட்டம் இது. 4, 5க்குரியவராக பயணிக்கும் காலகட்டத்தில் இடம், வீடு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக இருக்கின்றன. தாய்க்கு ஏற்பட்ட இல்லை பூர்வீக சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது மாறுகிற காலகட்டம்.
இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டதில் முக்கியமாக இரண்டாவது திருமணத்துக்கு அமோகமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ராகு கேது பரிகாரங்கள், பாலாபிஷேகங்கள், புற்று வழிபாடுகள் செய்த பின் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் 12 இருப்பதால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. குடும்பத்தில் நபர்கள் குடும்ப சம்பந்தப்பட்டது மெதுவாக நடைபெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சூரியன் செவ்வாய் பயணிக்கும் காலகட்டத்தில் அரசு அரசாங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உதவி நாடுகள் மிகுந்த அனுகூலம் கிடைக்கிற காலகட்டம். இன்றைய உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக 6 மற்றும் பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன. உங்களுக்கு வளர்ச்சியை சேர்க்க இப்பொழுது சப்த கன்னிகள் வழிபாடு, குழந்தை வடிவ தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகம். குறிப்பாக ரங்கநாதரை கெட்டியாக பிடித்து கொண்டால் இன்று வளர்ச்சியான காலகட்டமாக மாறிவிடும். மீனராசி அன்பர்கள், இன்று குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் யோக பலன் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் புரிதல் ஏற்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை என்பதை உணர வேண்டிய காலகட்டம். இன்று இறைபலம் உங்களுக்கு துணையாக இருக்கிற காலகட்டத்தால் இறை வழிபாடு, தியானம் சம்பந்தப்பட்ட மன அமைதி முக்கியமாக பேணுவதே முக்கியமாக காலகட்டம். இன்று கொடுக்கல் வாங்கல்கள் குறிப்பாக திரவம் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனில் தவிர்ப்பது மிகுந்த நலம். இன்று உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகம் வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக வீடு சம்பந்தப்பட்ட விசாரிக்க அனுகூலமாக இருக்கும். ஆனால் முடிவெடுக்க இன்று காலகட்டம் அல்ல. உங்கள் ராசிக்கு குறிப்பாக சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் உடல் சோர்வுகள், அசதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று கவனமாக இருந்தாலே மிகுந்த யோகம் உண்டு. 11ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபகரமாக சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பதால் லாபங்கள் உண்டு. பொறுமையே உங்களுக்கு வெற்றிக்கு இருக்கின்ற காலகட்டமாக என்று தந்தையின் உதவி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தந்தை வழி உறவு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக உங்களுக்கு 9 மற்றும் மெரூன் இந்த நிறங்கள் சிவப்பு இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு இறை வழிபாடாக புனித சேத்திரத்தில் குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் இது போன்ற நீர் சம்பந்தப்பட்ட ஸ்தல கோயில்கள் வழிபாடுகள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. அற்புதமான திருநாள் இன்று. ஆன்மீகம் அறிவோம். ஏமாத்தூர் கனகசால குமரன் கோயில் வீட்டில் செல்வம், பொருள், தங்கம் சேர்கின்ற அற்புதமான திருத்தலம் கோயிலாக இருக்கின்றன. இறை அருள் உங்களுக்கு கிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.